நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவில் 2025 25வது வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த வாரம் தான் 2025 25வது வாரம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் தான் முதல்ல கேலண்டரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணும்போது ஜூலை 1 ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக 25வது வாரம் அப்படிங்கிறது ஜூன் 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 25வது வாரம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக டுடேவில் இருக்குது. ஸோ NSD USDயில் ஒரு $3 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகே, இருக்கட்டும். டுடே வந்து பாருங்கள் 1/7/2025. சரி, நான் கஸ்டம் பீரியட் போகிறேன். நம்ம டேட் என்ன பார்த்தோம், ஜூன் மாதம் 23லேருந்து 27. ஸோ ஜூன் 23. இப்போ ஜூன் 23லேருந்து 27 வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், டன் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் $18 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். வித்ட்ரா வந்து $110 நான் வித்ட்ரா போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் நம்பரை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் எல்லா வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கரெக்டுங்களா? அப்போ இந்த ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி வந்து இந்த அக்கௌண்ட்டோடது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ $18 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது 18% 25வது வாரத்தில். ஸோ எல்லாமே முரட்டுக்காலை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் மட்டுமே. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் 0.01 லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் மணி மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அடுத்து கரன்சி பேரை வந்து பாருங்கள், வேறு கரன்சி பேர். ஸோ USD CAD, GBP CHF, GBP JPY, ஈரோ JPY, ஈரோ NSD, GBP AUD, GBP CHF. ஸோ GBP CHF மட்டும்தான் 2 இடத்துல வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே வேறு. அப்போ நம்ம ஆவரேஜிங்கும் பண்ணலை, எட்ஜிங்கும் பண்ணலை. ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன், முரட்டை காலேஜ் ஸ்ட்ராட்டஜி படி. அப்போ $18 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் 25வது வாரத்தில். சரிங்களா? ஸோ ஓகே, இது கன்ஃபார்ம். இப்போ முரட்டக்காலை அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் நான் இருக்கேன். ஜூன் 23 நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் ப்ராஃபிட் புக் பண்ணதில் இப்போ நான் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தீங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நண்பர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ நீங்கள் எல்லாமே ப்ராஃபிட் தான் காமிக்கிறீங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வேறு அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் ஷேர் பண்ணுறீங்க போல் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவரோட சந்தேகம் இருக்கட்டும், விடுங்க, டசின் மேட்டர். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் இந்த ட்ரேடிங் எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ட்ரேடிங் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் இந்த ட்ரேடிங் எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த ட்ரேடிங் நீங்கள் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜூன் 23லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். என்ன அந்த அக்கௌண்ட்டில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன்னா அதை தான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒன்று. அடுத்து ரெண்டாவது, ஒரு குரூப்பில் வந்து பையிங் போட்டுருவாங்க, இன்னொரு குரூப்பில் வந்து செல்லிங் போட்டுருவாங்க. எது வந்து ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்குரிய பதில் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட செல்லிங் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, ஒன்லி பையிங் மட்டும்தான். அப்புறம் எப்படி நான் செல்லிங் போட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்து நான் காமிக்க போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான், செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்போ இதுவும் ப்ரூஃப் ஆகிடுச்சிங்களா? ஸோ ஒரே அக்கௌண்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டில் என்ன ப்ராஃபிட்டோ என்ன லாஸோ அதை தான் இந்த முரட்டுக்காலை அப்படிங்கிற நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நம்ம காமிச்சிருக்கிறோம். இப்போ நான் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா 25th வீக்கு 18% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கரெக்டுங்களா? அடுத்து இந்த மாதத்தில் $100 100% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே அதே தான். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேடிங் பண்ணுறனோ, என்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறனோ, இல்லை என்ன லாஸ் புக் பண்ணுறனோ அதை மட்டும்தான் நம்ம காமிப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரன்னிங் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதை காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு தவறாக காமிக்கணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும்போது நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். கரெக்டுங்களா? அதில் வந்து பாருங்கள், இப்போ 4 ஆர்டர் வந்து நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. NSD USD மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு, அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ராஃபிட்லேயோ இல்லை லாஸ்லேயோ நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுவேன். சிம்பிள். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லேருந்து நான் என்ன காமிச்சினோ அதே தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ 25வது வாரத்தில் 18% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் என்னுடைய முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ இந்த வாரம் இல்லை, இந்த மாதம், ஆக்சுவலாக இந்த மாதத்தில்
100% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதை போன வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் இல்லை இந்த மாதத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் தான் அப்படின்னு இல்லை. இனி வரும் காலங்களில் எல்லா வாரத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட், எல்லா மாதத்தோட வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஷேர் பண்ண தான் போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.